உங்களுக்கு தெரியும் நாங்க என்னென்ன செஞ்சோம். நாங்களாம் செஞ்சங்காட்டி தான் இவ்வளவு மழை பொழிஞ்சும் தண்ணி வெளியில போச்சு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? கோவம் கொசத்துல யாரெல்லாம் நல்லா தூர்வார காலத்துல தான் தண்ணி எல்லாம் கடலுக்குள்ள போயிட்டு இருக்குது. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். தெரியும் கிரீன் வேஸ்ட் ரோட் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூர்வாரி இருக்குன்னு பத்திரிகைகள் ஊடக நபருக்கு தெரியும். எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? தெரியாது. அம்மா உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாதுங்க. இந்த தூர்வாருவதற்கு பின்லாந்துல இருந்து ஒரு நவீன எந்திரத்தை வாங்கி நாங்க தான் செயல்படுத்தணும். ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். அதுபோல எங்கெங்கெல்லாம் அடப்பு இருக்குதோ அங்கெல்லாம் நவீன எந்திரத்தின் மூலமாக அதை அகற்றினோம். இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? அதனால எங்கேயுமே தண்ணி தேங்காம பாத்துக்கிட்டோம். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இப்படி வடகிழக்கு பருவமழை துவங்கிய உடனேயே இன்றைக்கு நம்முடைய அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டாங்க. அமைச்சர் பெருமக்கள் உள்ள இறங்கி செயல்பட்டாங்க. நீ ஒரு அண்ட புழுக, இவன் ஒரு ஆகாச புழுகன்னு எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. ஆசிய வளர்ச்சி வங்கியின் மூலமாக நாங்க நிதியை பெற்று எங்கெங்கெல்லாம் வடிகால் வசதி வேணுமோ அதெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. தண்ணி நல்லா உபரி நீர்லாம் வெளியில போயிட்டு இருக்குது. ஐரா அந்த ஆளு சொல்றது உண்மையா? கிடைக்க வேண்டிய நிதியை முறையாக பயன்படுத்தி இப்படிப்பட்ட மழை காலத்துல மழை தேங்காமல் அந்த வடிகால் வசதி செய்து கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. என்ன பண்ண சார்? அதனால காற்றடிச்சாவோ மழை பெய்தாவோ மின் தடை ஏற்படக்கூடாது என்பதற்காக அதை கூட நாங்க செஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன்.